ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்ன்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்ன் 2024 இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ இது வந்து ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $27லேருந்து $40 வரைக்கும் தராங்க பர் ஹாருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, ரெக்யூப்மெண்ட் டைம் லைன், ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2024 கிராஜுவேட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் 2024 பேட்சை தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், ஸோ இது ஈக்குவலண்டான ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 2024 பேட்சாக இருந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அதுக்கு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 60% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம். ஸோ நீங்கள் உங்கள் எல்லா செமஸ்டர்லேயும் 60% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். அதாவது இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டு செம் வந்து இன்னும் நடந்திருக்காது. ஸோ உங்கள் லாஸ்ட்டு செம்மை தவிர மீதி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம். ஸோ அது இருந்தால் மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் 60% கீழே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக டிடிசிசி சென்னை ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் வந்து தான் இன்டர்ன்ஷிப் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 10 வீக்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் இந்த இன்டர்ன்ஷிப் நடக்கும். ஸோ உங்களுக்கு குட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் மோட்டிவேட்டட் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நியூ கான்செப்ட்லாம் சீக்கிரமாக கற்றுக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் கம்ப்யூட்டர் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து டீமோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்கள் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஐ அக்ரின்னு இருக்குல்லையே அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ அதே மாதிரி ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஐ அக்ரிக்கு டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சம் கொஷின்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.